இளம் வயதில் திருஞான சம்பந்தரின் புராணத்தை நெடுநேரம் சொற்பொழிவு ஆற்றியதும் வியப்புத்தான். 9ஆம் அகவையில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டது. அந்நிகழ்வை பெருமானாரே தனது பாட்டில் என்னை ஆண்டாறு 3 ஆண்டில் ஆண்டு கொண்ட கருணை கடலே என்றும் 6 ஆண்டாவதிலே முன் என்னை ஆண்டாய் என்று பாடுவதும் வியப்பாகத்தான் உள்ளது. 12ஆம் அகவையிலெல்லாம் முறையான ஞான வாழ்க்கையை தொடங்கிவிட்டார்கள். இதனை 12 ஆண்டு தொடங்கி நான் இற்றை பகல் வரை அடைந்தவையெல்லாம் என்று பாடுவதும் வியப்பு. பின்வரும் பாடல்களில் தாம் சிறுபிள்ளை பருவத்திலேயே பெருமானார் அருட்பாடல்களை பாடும் வல்லமை பெற்றிருந்தார்கள் என்பதற்கு உண்டான சான்றுகள். உருவத்திலே சிறியனாகி ஊகத்தில் ஒன்றுமின்றி தெருவத்திலே சிறுகால் வீசி ஆடிட சென்ற அந்த பருவத்திலே நல் அறிவளித்தே உனை பாடச் செய்தாய் என்றும், பாடும் வகை அணுத்துணையும் பரிந்தறியா சிறிய பருவத்தே அணிந்தணிந்து பாடும் வகை புரிந்து என்றும் கூறுவது வியப்புத்தான். ஐயறிவிற் சிறிதும் அறிந்து அனுபவிக்க தெரியா தழுது கழித்தாடுகின்ற அப்பருவத்தில் எளியேன் மெய்யறிவிற் சிறந்தவரும் கழிக்க உனை பாடி விரும்பி அருள்நெறி நடக்க விடுத்தனை என்று கூறுவதும் வியப்புத்தான். ஏதும் ஒன்றறியாய் பேதையாம் பருவத்தனை ஆட்கொண்டனை உவந்தே ஓதும் இன்மொழியில் பாடவே பணித்த ஒருவனே வெம்மாலை சிறுவரோடும் விளையாடித் திரியும் மிகச்சிறிய பருவத்தே நினை நமது பெம்மான் என்றடி குறித்து பாடும் வகை புரிந்த பெருமானே என்று கூறுவதும் வியப்புத்தான். வீதியிலே விளையாடி திரிந்த பிள்ளை பருவம் மிகப்பெரிய பருவமென வியந்தருளி அருளாம் சோதியிலே விளைவுறச் செய்தினிய மொழிமாலை துடித்திட செய்தணிந்து கொண்ட துறையே என்றும் பெருமானார் வியந்து வியந்து பாடுகின்றார். இப்படி இளம் வயதில் ராமலிங்க சுவாமிகள் இறைவனை போற்றி பாடுவது ஏனையோர்க்கு வியப்பாகவும் கேள்வியாகவும் இருந்தாலும், எங்களை போன்ற சன்மார்க்க சங்கம் சேர்ந்து அதன் அறிவு விளங்கி நிற்பவர்களுக்கு சாகா தலைவன் திருவருட்பிரகாசரை நினைத்து வியப்பு ஒன்றும் வரவில்லை. கண்களில் நீராய் நீர் பெருகிதான் நிற்கின்றதே தவிர வியப்பு ஒன்றும் இல்லை. அதுபோல் ஏனையோரும் திருக்கூட்ட திருமரபில் சன்மார்க்க சங்க அறிவையும் உயர் விளக்கமும் அடைவார்கள் என்பது சத்தியமே. இச்சத்தியத்தை எத்தகுதியும் இல்லாத நான் செய்யவில்லை. எத்தனையோ இடங்களில் பெருமானாரின் பாடல்களில் வள்ளல் பெருமானாரே செய்திருக்கிறார்கள். ஆகையால் அவர் செய்த சத்தியம் பொய்க்காது, பொய்த்ததில்லை, பொய்க்கப் போவதும் இல்லை. ஆகையால் எல்லவரும் பெரும் நிலை அடையப் போவது சத்தியமே, உண்மையே.